யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆர் யூனிக் செல்லிங் வேல்யூ ப்ரொபோசிஷனும்பாங்க, இல்லைனா யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 kgக்கு தரேன், இல்லைனா ஒரு 100 கிராம்ஸுக்கு தரேன்னா 100 கிராம்ஸ் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ்ன்னு சொல்லி வச்சிட்டோம்னா அது வந்து 1 கிராம் வந்து யூஎஸ்பி வந்து 1 ரூபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ப்ரைஸிங்கை டிவைட் பண்ணி போடுறது 100 கிராம் இந்த ப்ரைஸ் 100 ருபீஸ், 1 கிராம் 1 ரூபி அப்படின்னு சொல்லி போடுறது வந்து யூஎஸ்பின்னு நினச்சிட்ருக்காங்க. பிளைண்டாக ப்ரைஸு தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட் இல்லை யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், ப்ரைஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நினைக்காம, நம்ம பிராண்டு ஒரு கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புது, இல்லை நம்ம பிராண்டு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மார்க்கெட்டிங்கோ பண்ணோம்னா நம்மளோட பிராண்டோட ரெவென்யூ நிச்சயமாக 10 to 15% வந்து இன்க்ரீஸ் ஆகும்.